அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் எடையை குறைப்பது, அதற்கான டயட் முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க அழகியல் மற்றும் சருமம் சார்ந்த நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், எல்லாருக்குமே உடல் எடையை குறைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எப்படியெல்லாம் உடல் எடையை குறைக்கலாம், அதற்கு என்ன மாதிரியான டயட் இருக்கணும்னு. பட் இன்னொரு முறை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் அது எங்களை மாதிரியான நிறைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம 3000 வருஷம் வாழ போகிறதில்ல, வாழ போகிறது 60லேருந்து 70 வருஷம். அதில் குவாலிட்டி பீரியட் ஒரு 30 வருஷம். இந்த 30 வருஷம் யானை மாதிரி இருந்தோம்னு வை, பின்னாடி வாழ போகிற வாழ்க்கை மொத்தமும் கெட்டு போயிடும். அதாவது ஓவர் வெயிட் வந்துருச்சு அப்படின்னா பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம பிரயோஜனம் இல்லாமல் குப்பை தொட்டிக்கு போயிடுறோம். சரியா? அப்போ இதை பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளத்தை தெரிஞ்சு முன்னாடி மாறணும். இது பர்டிகுலராக லேடிஸ் வந்து குழந்த பிறந்துடுச்சு எனக்கு, நான் வந்து இனி எதுக்கு மெயின்டைன் பண்ணணும், தேவையில்லை. 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சா ஒரு பொம்பளையும் நடக்க முடியறதில்ல, படியில் ஏற முடியறதில்ல, என்னால் அது முடியாது இது முடியாது. அதாவது சொசைட்டிக்கு ஒரு பாரமாயிடுறீங்க நீங்கள். சரியா? அப்போது நம்ம வந்து ஃபிட்னஸ் தாம்மா லைஃப், ஃபிட்னஸ் தான் அழகு. ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா நம்மளே டிப்ரெஷனுக்கு போகிற மாதிரி ஆயிரும். இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணோம், திரும்ப சாப்பிட வைக்கும். அப்போ இருக்கிற எடையிலேருந்து இன்னும் கூட ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம எடையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு 2400லேருந்து 2500 கேலரி வரைக்கும் தினப்படி தேவை. வேலையே பார்க்காம சும்மா கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு 2000 கேலரி போதும். நான் வேலை பார்க்குறவங்களுக்கு சொன்னேன் 2500 கேலரி. வேலை பார்க்காம அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு ஏசி ரூமில் நிம்மதியாக ஒரே சேரில் உட்காந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு 2000 கேலரி போதும். இதை இன்னொரு விதமாக கால்குலேட் பண்ணுறது, இப்போ உங்களுக்கு இருக்கிற வெயிட் 1 கிலோவுக்கு 32 கேலரி, 1 கிலோவுக்கு 32 கேலரி. அப்போ நீ 60 கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கேலரி. நான் 65 கிலோ அப்படின்னா எனக்கு 2200 கேலரி. அதுக்காக நான் 90 கிலோ இருக்கேன் சார், நான் 3000 கேலரி திங்க முடியுமான்னு அது திங்கக்கூடாது. இது வந்து நார்மலாக நமக்கு தேவையான வெயிட், நமக்கு தேவையான கேலரி. இதை நம்ம இனி எப்படி ரிடியூஸ் பண்ண போகிறோம், இந்த கேலரி நம்ம தேவையான கேலரியிலேருந்து நம்ம குறைச்சா தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 500 கேலரி குறைக்கிறோன்னு வை சாப்பாடில். இப்போ உனக்கு 2000 கேலரி தேவை, நீ 500 கேலரி குறைக்கிற அப்படின்னா சாப்பாடில் உன்னோட வெயிட் ரிடக்ஷன் 17 நாளில் 1 கிலோ போயிடும். 17 நாளில் 1 கிலோ போயிடும். அதே இது நான் சாப்பாடுலாம் என்னால் குறைக்க முடியாது அப்படின்னா 500 கேலரி பேர்ன் பண்ணுறோன்னு வை, நடக்கிறோம் ஓடுறோம் இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா அதுலேயும் அதே 500 கேலரி பேர்ன் பண்ணணும். அப்போ அந்த 500 கேலரி பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் நடக்கணும், குறைஞ்சபட்சம் லேடிஸாக இருந்தால் 1 மணி நேரம், ஜென்ஸாக இருந்தால் 45 நிமிஷம். ஏன்னா ஜென்ஸ் கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க, 45 நிமிஷத்தில் அந்த 500 கேலரியை கவர் பண்ணிடலாம். லேடிஸாக இருந்தால் 1 மணி நேரம். அப்போது 1 மணி நேரம் டெய்லி நடை, ஒரு 500 கேலரி நம்ம சாப்பாடில் குறைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 17 நாளில் 2 கிலோ போயிடும். அதுவும் செய்யணும். அம்மா வெயிட் ரிடக்ஷனில் பேஷண்ட் கையில் தான் எல்லாமே. 70% டயட், 20% எக்ஸசைஸ், 10% தான் ஒரு டாக்டரோட ரோல். அப்போ வெயிட் ரிடக்ஷன் எல்லாமே பேஷண்ட் கையில் தான் இருக்குது. பேஷண்ட் வந்து நாக்கை அடக்கலை அப்படின்னா வாயை தைக்க தான் செய்யணும், இல்லைன்னா வெயிட்டை குறைக்கவே முடியாது. சரிதானே? இதை இன்னொரு விதமாக கால்குலேட் பண்ணலாண்டாமா. எப்படின்னா ஹைட் -100. நீ வந்து 160 சென்டிமீட்டர்னு வை, 160 சென்டிமீட்டர் -100, நீ 60 கிலோ இருக்கலாம். சரியா? நான் 168 சென்டிமீட்டர் -100, நான் 68 கிலோ இருக்கலாம்.
இதை மாத்திரம் கால்குலேட் பண்ணுறது இது வந்து ஒரு ரஃப் தாண்டாமா. பட் இந்த கால்குலேஷனையாவது நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகே. நம்ம வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும்னா நம்ம 50 தான் இருக்கலாம், நம்ம 160 இருக்கும்னா 60 தான் இருக்கலாம். அப்போ அந்த 60 மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு இன்னொரு விதமாக எப்படி பண்ணுறதுன்னா பிஎம்ஐ, பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்டாமா, வெயிட் மைனஸ் ஹைட் இன் மீட்டர்ஸ் டு தி ஸ்கொயர்ட். அதாவது வெயிட் வந்து 60, ஹைட் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னா 1.5 மீட்டர், மீட்டர் கணக்கில் 1.5 மீட்டர், அதை டபுள் ஆக்குனீங்கன்னா 3. 60 டிவைடட் பை 3 20. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே மேக்ஸ்லாம் ஒழுங்காக போடல டாக்டர். அம்மா இது கால்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். வெயிட் மைனஸ் ஹைட் இன் மீட்டர்ஸ் டு தி ஸ்கொயர்ட். ஸ்கொயர்டுங்கிறது டபுள். இப்போ ஹைட் இன் மீட்டர்ஸ் 1.5 அப்படின்னா 3. 60 டிவைடட் பை 3 20. 20 to 25 குட். 25 to 30 ஒபிசிட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. 30க்கு அப்புறம் மேலே போயிடணும், கீழே இருந்து பிரயோஜனம் இல்லை. 20க்கு கீழே இருந்தோம் அப்படின்னா அந்த வெயிட் வந்து நம்ம அன்டிசைரபிள் வெயிட். அன்டிசைரபிள் அப்படின்னா நம்மளோட பாடியினோட சத்துக்கள்லாம் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம 20 to 25க்குள்ளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்க்கணுமா. அப்போ ஒன்று ஹைட் மைனஸ் 100, ரெண்டாவது வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர்ஸ் டு தி ஸ்கொயர்ட். இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு நாள் நல்லா சாப்பிட்றோம், எங்கேயோ வெளியே போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், அடுத்த நாள் குறைக்கணும், அடுத்த நாள் டோட்டலாக பிச்சைக்காரன் ஆகணும். அப்போ பேலன்ஸ்டு டயட்டுக்கு மாறணும். பேலன்ஸ்டு டயட் எப்படி, நம்ம ஊர் டயட்டை விடணும், அரிசியை விடணும். அரிசியை விட்டுட்டாலே நம்ம பாதி க்யூர் ஆயிடுவோம். முன்னாடி கிராமத்தில் பூராமே மில்லட்ஸ் தான் சாப்பாடு. மில்லட்ஸுங்கிறது தானியம். தானியங்கிறது உனக்கு சாமை, வரகு, குதிரைவாளி, தினை, இது எல்லாமே மில்லட். இதில் 93% புரோட்டீன். அரிசியில் 93% கார்போஹைட்ரேட். புரோட்டீனும் வந்து ரொம்ப எடுத்துக்க கூடாதுன்னு அடே சொல்றாங்க. அம்மா, நான் என்ன சொல்கிறேம்மா, நம்ம எவ்வளோ சாப்பிட்ற போகிறோம், அதுக்கு இவ்வளோ சாமை இவ்வளோ இதையும் சாப்பிட்ற போகிறோம் கிடையாது. ஒரு கப் நம்ம ஒரு கப்பு தான் சாப்பிட போகிறோம். அந்த அளவுக்கு புரோட்டீன் நமக்கு கட்டாயம் தேவை. ஓகே. அப்போ நம்மளோட அரிசியை மாத்திரம் விட்டுட்டோம்னா நம்ம குதிரை மாதிரி ஆயிடுவோம். அரிசியை எப்படி விட போகிறோம்? ஏன்னா நம்ம தோசையில் அரிசியை போடுறோம், இட்லியில் அரிசியை போடுறோம், புட்டில் அரிசியை போடுறோம், சாப்பாடில் அரிசியை போடுறோம், எல்லாம் அரிசி. இந்த அரிசியை அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துக்கு சாம, வரகு, திணை, குதிரைவாளிக்கு மாறி பாருங்கம்மா, எல்லாரும் வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே ஜென்ரலாக குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர், நீங்க அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொல்றீங்க. 93%. இப்போ சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் எடுத்துக்கோங்க தப்பு. மாற்றாக. இல்லைம்மா, அதுதான் தப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அரிசியில் இருக்கிற கேலரியை விட சப்பாத்தியில் இருக்கிற கேலரி வந்து கம்மி அப்படிங்கிறாங்க. அது அப்படி கிடையாது. 2 சப்பாத்தி எடுக்கிறோம் 300 கேலரி, ஓகே. ஒரு கப் ரைஸ் எடுக்கிறோம் 300 கேலரி. என்னன்னா கொஞ்சம் புரோட்டீன் அதிகம் அதில். பட் இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அது எல்லாரும் நினைக்கிறது, நான் சப்பாத்தி மாத்திரம் தானே சார் சாப்பிட்றேன், சப்பாத்தியில் என்ன சார் செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. அதுவே தப்பு பேசிக்கலாக. அதாவது நான் சுகர் வந்துருச்சு, நான் அரிசியை விட்டுட்டு நான் சப்பாத்திக்கு போயிட்டேன், என்னோட சுகர் லெவல்லாம் குறைஞ்சி போயிடும், அதுவும் தப்பு. அதாவது கார்போஹைட்ரேட்டினோட லெவல் கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் குறைவுனா எவ்வளோ குறைவுனா கிட்டத்தட்ட 80% கார்போஹைட்ரேட், புரோட்டீனோட பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகம். பட் அது வந்து டிஃப்ரென்ஸே கிடையாதாம. நம்மளோட டிஃப்ரென்ஸ் மில்லட்டுக்கு மாறணும். மில்லட்டுக்கு மாறிட்டோம்னால இப்போவே நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நீ அதாவது தோசை முன்னாடி மாதிரி அந்த அரிசியில் போடுற மாதிரி இல்லைன்னாலும் இதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு அவ்வளோ ஹெல்த்தி ஆயிரும்டாமா. ப்ரோட்டீன் சாப்பிட சாப்பிட லேடிஸுக்கு மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆயிரும், பின்னாடி அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் இங்கே சென்னையில் இருந்து தான் பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்க தம்பி. டாக்டர், எனக்கு ஹேர் கொஞ்சம் முடி கொட்டிகிட்டே இருக்கு. சரி. வயசு வந்து 28 தான் ஆச்சு. கல்யாணம் ஆயிட்டா? இல்லை டாக்டர். ஓ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொட்டிருச்சு. இனி அவள் வந்து எடுக்கிறதுக்கு முடி இல்லை. சரி தம்பி, இங்கே பாருங்க, உங்க அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கை? ஆமாம் டாக்டர், அம்மாவுடைய தம்பி. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லுங்கள் டாக்டர். இது வந்து ஜெனட்டிக் ஹேர் ஃபால்.
இதுக்கு பேர் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. அப்படின்னா அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, பொதுவாக இவங்களுக்கு ஜெனட்டிக்கலாகவே வழுக்கை இருந்தால் குழந்தைக்கோ பேர குழந்தைக்கோ வரலாம். அதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இல்லை அது, பட் ஜெனட்டிக்காக ஒரு ஹார்மோன் வந்து உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக இருக்குது. இந்த ஹார்மோனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்குது. முடியினோட வேருக்குள்ளே போகிற அந்த உபப்பொருளை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 years போடணும். 2 years போட்டால் 100% க்யூர். 2 years போட்டால் 100% க்யூர். இல்லைன்னா 100% வழுக்கை, 100% சஹாரா டெசர்ட். இதை நல்லா தலையில் ஆணி அடித்த மாதிரி வச்சுக்கணும். 15 நாளில் மருந்து போட்டோன்னே முடி முளைக்குமானா முளைக்காது. சரியா? 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். இந்த மருந்து வந்து ஹேர் HARE 10% டெய்லி ரெகுலராக நைட். காலையில் சீக்ரோ வந்து தைலம் மாதிரி இருக்கும், எண்ணெய்க்கு பதில் தினம் காலையில். டேப்லெட் ஃபைன், இந்த ஃபைன் வந்து டெய்லி நைட் 2 years. பயோனா இதுவும் நைட் 2 years. இந்த 2 yearsக்கு அப்புறம் மாத்திரையை நிப்பாட்டிடலாம். ஸ்ப்ரேயும், அதாவது ஹேர் ஸ்ப்ரேயும் சீக்ரோ சீரமும் ரெகுலராக 2 years கண்டினியூ பண்ணணும். 2 years கண்டினியூ பண்ணலைன்னா ஆகாது. இந்த 2 years முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரேயை மாத்திரம் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். இதில் என்ன பேசிக் இதுனா, இந்த மினாக்சிடில் நம்ம போடும்போது இரத்த குழாயை விரிச்சு விடும். இரத்த குழாயை விரிச்சு விடும்போது முடியினோட வேருக்கு நிறைய ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த மினாக்சிடில் வந்து பிபிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெடிசன். பிபிக்காக போடும்போது அதனோட சைடு எஃபெக்ட் எல்லாருக்கும் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைடு எஃபெக்டை தான் நம்ம நல்ல எஃபெக்ட்டுக்கு கொண்டாடுறோம். அப்போ அது வந்து மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா மருந்தினோட சைடு எஃபெக்ட் தான் முடி வளருது. அதனால் அந்த மருந்துக்கே சைடு எஃபெக்ட் இருக்காது. லைஃப் லாங் போடணும். 6 மாதம் போட ஆரம்பிச்சோன்னே ஹேர் ஃபால் நின்றோம். 7வது மாதம் வளர ஆரம்பிக்கும். அப்போ 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். ரெகுலராக பண்ணிங்கன்னா தப்பிச்சிருவீங்க தம்பி, இல்லைன்னா பாலைவனம் தம்பி. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் தம்பி. சார், இந்த எனக்கு உடம்புல ஃபுல்லாக அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வருது. ரெட் கலராக இருக்குது, அப்படியே பிம்பிள்ஸ் மாதிரி அப்படியே இல்லை தம்பி, தம்பி முகத்தில் இருக்கா? முகத்தில் இல்லை, முதுகுலலாம் வருது. ஹீட்டுக்கு வர மாதிரி அந்த ரெட் கலராக அப்படியே வரும் பிம்பிள்ஸ். சரி, இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? இது எனக்கு ஒரு 2 year இருக்குது. முகத்தில் வேற எங்கேயுமே இல்லை, வெறும் முதுகில் மாத்திரம்தான்? முதுகுல தான் இருக்குது. சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லுங்கள். அதாவது இது வந்து ஃபாலிகுலைட்டிஸ். ஃபாலிகுலைட்டிஸ் வந்து ஒன்று தலைக்குள்ளே வரும், இல்லை முதுகில் வரும். சில நேரம் பருவும் முதுகில் மாத்திரம் வரலாம், நெஞ்சில் மாத்திரம் வரலாம், கையில் மாத்திரம் வரலாம், முகத்தில் வராமல் கூட போயிடலாம். பட் ரெண்டுக்குமே இது வந்து காமன் வந்து கிருமி தான். வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபாலிகுலைட்டிஸ் வந்து நாட் க்யூரபிள், ஒன்லி கண்ட்ரோலபிள். ஃபாலிகுலைட்டிஸ் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முடியினோட வேர்லையும் இந்த கிருமி தவ ஆரம்பிச்சிடும். நம்ம மருந்து போட்டோம்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிடும், திரும்ப வரும், ஒளிஞ்சிக்கிடும், திரும்ப வரும். தலையில் வந்துச்சு ஃபாலிகுலைட்டிஸ், நாட் க்யூரபிள். அதுவும் கண்ட்ரோலபிள், அதுவும் ரெகுலராக பண்ணணும். இது பேசிக்கலாக ரெண்டுக்குமே வைத்தியம் வந்து ஆன்டிபயோட்டிக் தான். பட் பருவோட மருந்து போடும்போது 6 மாதத்தில் போயிடும். பட் ஃபாலிகுலைட்டிஸ் 6 மாதத்துக்கு அப்புறமும் திரும்ப வரும். நீங்கள் செய்ய வேண்டியது, நல்ல எப்போவுமே வேர்வை இல்லாமல் பார்த்துக்கணும், குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும். மேலே பவுடரை போடுறேன், வேறு எதையாவது இரிட்டண்ட்டை போடுறேன்னு போடக்கூடாது. ஏன்னா பவுடரை போட்டிங்கன்னா திரும்ப வேர்வை குழாயெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும், திரும்ப இதே மாதிரி ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சிடும். அது செய்யக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி குளிக்கணும். ஏன்னா பொதுவாக முதுகை வந்து பாதி பேர் ஒழுங்காக க்ளீன் பண்ணுறது இல்லை, அதை ஒழுங்காக செய்யணும். ஆயின்மெண்ட் ACN, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்க. M+100 இதை 6 மாதம் போடுங்க. 90% குறைஞ்சிரும். ரெக்கரன்ஸ் வந்தால் இதே ஷார்ட் கோர்ஸ்க்கு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபாலிகுலைட்டிஸ் நாட் க்யூரபிள். ஆக்னி பிம்பிள்ஸாக இருந்தால் 100% போயிரும் தம்பி. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சென்னையிலேருந்து தினேஷ் பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க. கால் பாதத்தில் டாக்டர். சொல்லுங்க தம்பி. கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணிக்கால் மாதிரி வருது. எந்த இடத்துல இருக்கு? அதாவது ரைட்டு கால் கட்டை விரலுக்கு அடியில். கட்டை விரலுக்கு அடியில். சரி. அதே மாதிரி இந்த லெஃப்ட்லேயும் வருது. சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துதிக்கால் பின்னாடி சின்னதாக வருது. உங்களுக்கு வயசு என்ன தம்பி? 32 டாக்டர். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா டாக்டர்? அதாவது
இந்த கால் பாதத்தில் வரக்கூடியது 2 வியாதி, ஆணி, கால் ஆணி, இன்னொன்று வந்து வார்ட். வார்ட் வந்து வைரஸ், அது கிருமி. ஆணி வந்து ப்ரெஷர்னால் வர்றது. அப்போ எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இது நம்ம பாதமாக இருந்தால், இந்த பாதமாக இருந்தால், பாதம் வந்து பொதுவாக நம்ம இப்படி நேரம் நிற்கிறது இல்லை, இப்படி வளைஞ்சு நிற்போம். நம்மளோட ஸ்டான்ஸே அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டான்ஸ் வந்து மாறி ஃப்ளாட் ஃபுட் ஆயிருச்சு. அதாவது நம்ம நிற்கிறது வந்து முழு காலும் கீழே படுது, நடுவில் இருக்கிற உள்ளங்கால் வந்து படாமல் இருந்தால் தான் நார்மல். உள்ளங்காலும் படுது, மொத்தமும் நம்ம வந்து காலை படுக்க வச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஃபுட். இந்த ஃப்ளாட் ஃபுட்காரங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் இந்த ஆணி வரலாம். ப்ரெஷர் பாயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பெருவிரல், காலில் இருக்க பெருவிரல், சின்ன விரல், குதிங்கால், இந்த 3லையும் ப்ரெஷரை நீங்கள் கொஞ்சம் ஏற்றுறீங்க. ஏன்னா ஃப்ளாட் ஃபுட்டுங்கிற காரணத்துக்காக. அப்போ இது வந்து ஆணி. இதே இது வார்ட் வந்து ப்ரெஷர் இல்லாத ஏரியாக்களில், அதாவது உள்ளங்காலில் நிறையா வரும், 1-2 வராது, நிறையா வரும், குட்டி குட்டியாக வரும். இது ரெண்டுக்குமே இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்? ஒன்று, நம்மளோட ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்கு MCR செப்பல், மைக்ரோ செல்லுலோஸ் ரப்பர், இல்லைன்னா MCP, மைக்ரோ செல்லுலோஸ் பிளாஸ்டிக், இந்த 2ல் ஏதாவது ஒரு ஷூவோ இல்லைன்னா 2ல் ஏதாவது செருப்போ. இது நீங்கள் சாதாரணமாக ஒரு செருப்பு கடைக்கு போய் எனக்கு MCR செப்பல் இல்லைன்னா MCP செப்பல் கொடுங்கன்னு சொன்னாலே போதும். அது எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த MCR வந்து பிளேனோட டயர், அதாவது ஏரோப்ளேனோட டயரில் யூஸ் பண்ணுறதே இந்த MCR ரப்பர் தான். இந்த MCR ரப்பரில் உள்ளே வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை அமுங்கி கொடுக்கும், காலில் ஆணி வராது. அப்போ ஆணி வர்றதுக்கு காரணம் ப்ரெஷர், வார்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் வைரஸ். இப்போ ப்ரெஷருக்கு MCR செப்பல் போட ஆரம்பிச்சிட்டோம். அது போட்டும் என்னால் போக முடியல சார், எனக்கு பெயின் இருக்குது, என்னால் குறைக்க முடியல அப்படின்னா, ஒன்று ஆசிட் வச்சு சரி பண்ணலாம். ஆசிடுங்கிறது சாலிசிலிக் ஆசிட் வச்சு மேலே வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அது பண்ண முடியல அப்படின்னா கரண்ட் வச்சு எடுத்துடலாம், இல்லைன்னா லேசர் வச்சு எடுத்துடலாம், பெர்மனெண்ட்டாக சரி பண்ணிடலாம். நீங்கள் உங்களோட வாக்கிங் ஸ்டான்ஸை மாற்றினீங்கன்னா மாறிடும். இல்லை வாக்கிங் ஸ்டான்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது, நான் MCR போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப வரும் ஆணி. 2வது வார்ட் வந்து வைரல் வார்ட் வந்து எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வர்றது. பொதுவாக 8 வயசுக்கு மேலே நல்ல எதிர்ப்பு சக்தி வந்த பிறகு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வருது அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் சேர்க்கணும். எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் தூஜா அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் டேப்லெட், மார்னிங் அண்ட் நைட் ஒரு 2 months கண்டினியூஸாக போடணும். ஒன்று, இவங்களுக்கும் ஆசிட் வச்சு தீச்சிடலாம், இல்லை அப்படின்னா எலக்ட்ரோ காட்ரி கரண்ட் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா லேசர் வச்சு பண்ணலாம். இது ரெண்டுமே 100% கியூரபிள். பட் ஆணி இருக்கிறவங்க MCR செப்பலுக்கு மாறணும். நன்றி சார். டாக்டர், நம்ம டயட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அது என்னென்ன உணவுகள் எல்லாம் இருக்குது? அண்ட் மார்னிங், லஞ்ச், டின்னர் 3த்தையும் நம்ம எப்படி ப்ராப்பராக வகைப்படுத்தலாம்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எப்படி? சரி, இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் 2 இட்லி, ஒரு வடை, சாம்பார், சட்னி, இது மாத்திரம் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 300 கேலரி போயிடுச்சுமா. ஒரு சின்ன இட்லி 25லேருந்து 50 கேலரி, ஒரு வடை 150 கேலரி, சாம்பார், சட்னி எல்லாம் சேர்த்து 300 கேலரி போயாச்சு. ஓகே. இப்போ இதே இட்லியை நீ உன் அரிசியை மாத்திரம் கட் பண்ணி விட்டுட்டு சாம அரிசியை போடு, தினையை போடு, குதிரைவாளியை போடு, வரகை போடு, கிட்டத்தட்ட பாதி கேலரி அதில் கட் ஆயிரும் இட்லியில். அதான் 50 கேலரி இட்லி இருந்துச்சுன்னா 25,000. அரிசி மட்டும் எடுத்துடணும், ஆனால் உளுந்த அப்படியே இருக்கலாம். ஆமாம், உளுந்து பிறகு சேர்க்கணும்ல, அப்புறம் இட்லி எப்படி போடுறது? மண்டை இட்லி எப்படி போட முடியும்? அதில் அந்த அரிசியை மாத்திரம் எடுத்துட்டு
அரிசிக்கு பதில் இந்த மில்லட்ஸை சேர்த்தோம் அப்படின்னா ம் கிட்டத்தட்ட 50% அரிசியினோட கேலரி போயிருச்சு. ஓகே ஒன்று இது வந்து நமக்கு 300 கேலரிஸ் ஆயிடுச்சு. இது நார்மலாக நம்ம சவுத் இண்டியன் இதில். இது மத்தியானம் சவுத் இண்டியன் தாலி, ம் சாம்பார், இட்லி, சாம்பார், சோறு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். 1200 கேலரி. ஓகே காலையில் 300, இப்போ இது வந்து 1200. நைட்டு 2 சப்பாத்தி குருமா இல்லை தோசை குருமா இப்படின்னு சேர்க்குறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 400 கேலரி. என்ன அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு? 1900 வந்துருச்சு. 2000 கேலரி ஆயிடுச்சு. இடையில நம்ம காஃபி, ஆமாம், இதில் காஃபி சாப்பிடுவீங்க, ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே போய் கேசரி சாப்பிடுவீங்க, ஒரு பக்கம் போனால் ஐஸ்கிரீமை சாப்பிடுவீங்க. இதெல்லாம் பாரு, ஒரு ஐஸ்கிரீம் 100 கிராம் ஐஸ்கிரீம் 300 கேலரி. ஓ கடலைப்பருப்பு மசால் கடலை 100 கிராம் 450 கேலரி. முந்திரி பருப்பு 100 கிராம் 550 கேலரி. பாதாம் பருப்பு 100 கிராம் 650 கேலரி. சும்மா நான் இவ்வளோ தான் சாப்பிட்றேன் சார், 4 பருப்பு சாப்பிட்றேன்னு 4 பருப்பு சாப்பிட்டோன்னே அங்கே ஜிர்ருன்னு ஏறிடும். அப்போ நம்ம வந்து இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும்டா. சரி, நீ பரவாயில்ல, உனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்குது சாப்பிடு, ஓகே நட்ஸு பிடிக்குது சாப்பிடு, அப்போ சோறை கட் பண்ணு. ம் 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 நீ டயட் பண்ணணும்னு நினச்சாச்சு அப்படின்னா ஒன்று நீ சாப்பிட்றதா அப்படியே பாதி. காலையில் 2 இட்லி சாப்பிடுவியா, 1 இட்லியாக்கு. மத்தியானம் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவியா, பாதியாக்கு. நைட் 2 சப்பாத்தி சாப்பிடுவியா, பாதியாக்கு. இன்னும் குவாலிட்டி எப்படி கூடும் அப்படின்னமா ஒரு 2 நேரம், ஒரு நேரம் வெஜிடபிள்ஸ், ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ். ம் ஒரு நேரம் கம்பல்சரியாக காலையில் போகும்போது வெறும் ஃப்ரூட்ஸ் மாத்திரம் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம்னா சுகர் கிடச்சிருது, அதில் உனக்கு உடம்புக்கு தேவையான எல்லாம் கிடச்சிருது, லோ கேலரியில் வந்துடுது. நைட்டு படுக்கும்போது கேரட், வெள்ளரி பிஞ்சு, அதுக்காக நீ ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு இட்லியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து இது வந்து கட்டுப்பாடு தான். நான் அதுதான் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சண்டே நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, சுகமாக சாப்பிடுங்க. 6 நாள் இறுக்கி பிடிங்க. தினம் 1 மணி நேரம் கம்பல்சரியாக நடக்கணும். வாக் டு ஒர்க்கிங் பிளேஸ். உங்களோட வேலைக்கு போகிற இடத்துக்கு நடங்க. இல்லை எங்கேயாவது கடைகளுக்கு போகிறீங்களா, நடந்து போங்க. எதை எடுத்தாலும் ஆட்டோவில் ஏறினேன், எதை எடுத்தாலும் பைக்கில் ஏறினேன், எதை எடுத்தாலும் காரில் போவேன். நம்ம என்றைக்கும் முன்னேற போகிறதில்லை. இதுக்காக பிரத்யேகமாக நம்ம போய் நான் ஜிம்மில் போய் வேலை பார்க்கணும், அங்கே பண்ணணும், அது தேவையில்லை. நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டியே ஒரு 1 கிலோமீட்டரில் கடை இருக்குது, நடந்து போயிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 2 கிலோமீட்டர் ஆயிடுது, 2 கிலோமீட்டருக்கு 200 கேலரி போயிடுச்சு. 1 கிலோமீட்டர் நடந்தால் 100 கேலரி, 2 கிலோமீட்டர் நடந்தால் 200 கேலரி. ட்ரெட்மில்லில் 10 நிமிஷம் நடந்தால் 100 கேலரி, 45 நிமிஷம் நடந்தோம்னா 450 கேலரி. சரியா? அது அந்த கேலரி சார்ட் இதம்மா. 10 நிமிஷம் நடந்தால் 100 கேலரி. இது ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 10 நிமிஷம்ங்கிறது நீ இப்படி தவண்டுக்கிட்டு போகிற நடை இல்லை, இங்கிட்டு வாத்து மாதிரி நடக்கிறது இல்லை, முரட்டுத்தனமாக நடக்கணும். நடை வந்து முரட்டுத்தனமாக போகணும். இல்லையா, பெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்கிளிங். ஓகே, இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸசைஸ். வீட்டில் எல்லோரும் ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டுமா, சைக்கிளை வீட்டுக்குள்ளே சுற்றுறது இல்லை, வெளியே சைக்கிளில் போக ஆரம்பிச்சுமா, ஒன்று பொல்யூஷன் இல்லை, உடம்புக்கு சீரான இரத்த ஓட்டம், நாளைக்கு பிபி இல்லை, முட்டி வலி இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை. எவ்வளோ சிம்பிள் சேஞ்ச் பாரு. என்ன இது? ஆனால் பேசிக்கலாமே நான் பொதுவாக எல்லாருக்கும், எல்லா பேஷண்ட்ஸுக்கும் சொல்கிறது, நீ மெனக்கடாமல் ஒன்றுமே முன்னேற முடியாது. டாக்டர், நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க, அது தேவையில்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நடக்கிறது இல்லைம்மா. அதுக்குன்னு நமக்கு டைம் ஒதுக்க முடியல. அதுக்குன்னு நமக்கு அதுக்காக நான் அதுக்கு போயிட்டேங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமா? நீ வந்து போய் ஜிம்மில் 1 மணி நேரம் வேலை பார்க்குறம்மா, ஒரு 600 கேலரியை பேர்ன் பண்ணிட்டு வரம்மா, 600 கேலரியை வீட்டுக்கு வந்தோடனே 3 காஃபியை குடிக்கிறோம்மா, இவ்வளோ தண்டி கப்பில் குடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு காஃபி 150 கேலரி. அப்போ நீ 3 காஃபி குடிச்சேன்னா நீ 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. மற்ற நேரம்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. அதாவது உன் கேலரியை நார்மல் உன்னோட தேவையை விட ஒரு 500 கேலரி நீ குறைவாக சாப்பிடணும். இப்போ உனக்கு தேவை 2000 கேலரினா நீ 1500 கேலரி தான் சாப்பிடணும். 1500 கேலரி நீ சாப்பிட்டா தான் உன் வெயிட் ரெடியூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ரெடியூஸே ஆகாது. இல்லை டாக்டர், இந்த மாதிரி இப்போ எக்ஸசைஸ்னு போகாமல் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க, இருக்கிறதுல பெஸ்ட்டுமா. அம்மா, பெஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ரன்னிங், அதுக்கப்புறம் தான் வாக்கிங். நம்மளால் ஸ்விம் பண்ண போக முடியாது, ரன்னிங் போக முடியுமா? இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ் ரன்னிங்.
அதுவும் நம்மளால் போக முடியாது. உடனே நம்ம ஊரில் உடனே என்ன சொல்லுவாங்க, எனக்கு முட்டு வலிக்கும் சார். ம் ம் அது இந்த பொம்பளைங்க உடனே சொல்லிடுவாங்க, என்னால் நடக்க முடியாது, முட்டு வலிக்குது, முட்டு போயிடுச்சு, அது போயிடுச்சு, எல்லாம் போயிடும். நீ ஒரு ஏஜில் நீ இதெல்லாம் எக்ஸசைஸும் இதுவும் இல்லாமல் இருந்தேன்னா எல்லாமே போயிடும். இது வந்து உன்னோட பழக்க வழக்கங்களே நீ கொண்டாட வேண்டியது. சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களை நடக்க வைக்கணும். அதாவது நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோண்டோமா, 40-50 வயசுக்கு அப்புறம் தான் கொலஸ்ட்ரால் அப்படிம்போம். இப்போ அப்படி கிடையாது, 8 வயசில் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது. ம் அப்போ நீ 8 வயசு வரைக்கும் நான் யானை மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ 8 வயசுக்கு அப்புறம் நான் குறைக்கிறேன்னா டெபாசிட் ஆன கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுவ? ஓகே. அப்போ 8 வயசுல இருந்தே பிள்ளைங்களை நடக்க வைக்கணும். நம்மளும் கூட சேர்ந்து நடக்கணும். நம்ம நடக்கணும். ம் பெண்கள் நடக்கணும். எல்லாருமே நடக்கணும். பெண்கள் நடக்கணும். ஏன்னா இவங்க அவங்களோட கேரியரை மொத்தமும் ஸ்பாயில் பண்ணுறது அவங்களோட ஓவர் வெயிட் தான். ஓகே. ஒன்று டயட்டை மாற்றுங்க, ஒரு மணி நேரம் டெய்லி நடங்க. நீங்கள் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது சார், என்னால் நடக்க முடியாது சார், ஈவினிங் நடங்க. ஈவினிங் நடக்க முடியல சார், நைட்டு 9 மணிக்கு மேலே சீரியல் பார்க்காதீங்க, 1 மணி நேரம் நடங்க. நீங்கள் அதாவது நமக்கு முடியாதுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு 1 மணி நேரம் டெய்லி நடந்தே ஆகணும். 500 கேலரி ஒரு நாளைக்கு கட் பண்ணியே ஆகணும். பண்ணால் தான் உடம்பு குறையும். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தேனியில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என் பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. அவளுக்கு மூட்டுல வந்து ஒவ்வொரு மூட்டு ஜாயிண்ட்லயும் பொறியாவே இருக்கு. கை மூட்டு, கால மூட்டு, கழுத்துல இந்த மாதிரியே இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா? அது ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவே இருக்கு சார். சரிம்மா, ஏதாவது வைத்தியம் பண்ணீங்களா? பார்த்தோம் சார். அவங்க வந்து சத்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு டானிக் எழுதி கொடுத்தாங்க. சரி. என்ன சாப்பிட்டோம், தானியங்கள் நிறைய செக் பண்ணாங்க. அப்படின்னு நிறைய சேர்த்தாலும் இன்னும் அது குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. சரிம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது இந்த மாதிரி முட்டி, கை முட்டி இதிலெல்லாம் வரக்கூடியது வந்து நாமுல் அப்படின்னு பேர், நாய் முள் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் ஏ விட்டமினோசிஸ். விட்டமின் ஏ கம்மியாக இருக்கிறது, விட்டமின் பி கம்மியாக இருக்கிறது, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கம்மியாக இருக்கிறது. இந்த 3ம் ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது விட்டமின் ஏ கம்மியாக இருந்தாலும் வரலாம், பி கம்மியாக இருந்தாலும் வரலாம், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கம்மியாக இருந்தாலும் வரலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த நாமுல் வந்துருச்சா நாளைக்கு நீங்கள் கண்ணாடி மாட்ட போகிறீங்க. ஏன்னா விட்டமின் ஏ இங்கே கம்மியாக இருக்கிறத தோலில் காட்டுது. அப்பமே சரி பண்ணலை அப்படின்னா நாளைக்கு கண்ணுக்கு போயிடுச்சு, கண்ணாடி போகிற நிலமை வந்துடும். அதனால் இதை வந்து தோலில் நடக்கும்போதே சரி பண்ணிடணும். விட்டமின் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும், விட்டமின் பி ரீப்ளேஸ் பண்ணணும், நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். 1. 2வது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறையா இருக்குது. நான் அதுக்கு ஒரு மாத்திரை சொல்கிறேம்மா, பயோனா இ 1. 2 ஆக்சி ஏ, OXIYA. இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் எல்லாம் 3 கலவையோடு இருக்கிறது. காலையிலையும் நைட்டும் 3 மந்த்ஸ் போடுங்க. 1. ஒரு ஆயின்மெண்ட் நோட் பண்ணிக்கிடுங்க, HBS6. இதை போட்டிங்கன்னா 1 மாதத்தில் உங்கள் பிள்ளைக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். க்யூர் ஆனதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்டை நிப்பாட்டிக்கிடுங்க, மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் சத்த ஆகாரம் கொடுக்கணும், கொடுத்தா தான் சரியாக வரும். உங்களோட டயட் பேட்டர்ன் தப்பாக இருக்குது, மாற்றுங்க. நிறைய காய்கறி, நிறைய ஃப்ரூட்ஸு, கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய். கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய், இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணுங்கள், நல்லாயிருமா. நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் இந்த கடலை சாப்பிட்றது, முந்திரி பருப்பு சாப்பிட்றத பற்றி சொன்னீங்க. நிறைய பேருக்கு வறுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாகும், அதையே வேக வச்சு சாப்பிட்டா குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்களே. எக்ஸாம்பிள் மீன் கூட வந்து வறுத்துலாம் சாப்பிடாதீங்க, இந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணாமல் கிரில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை வேக வச்சு குழம்பு மாதிரி சாப்பிடுங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அதில் ஒரு மினிமல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்டா. எப்படின்னா இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறோம், அந்த ஆயிலோட கேலரி சேருண்டாமா. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. நம்ம மீனை வந்து ஒரு அவனில் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் சிக்கனை அவனில் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் மீனை வறுத்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. மீனை வறுத்து சாப்பிடும்போது அந்த எண்ணெயோட கேலரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எண்ணெயோட கேலரி எப்படி வரும் பாரு, கிட்டத்தட்ட 100 ml நீங்கள் எல்லாம் நல்ல நெல்லை சமைப்பீங்க, இல்லைன்னா சனோலா ஆயில், இது லோ கேலரி அப்படின்னு சொல்லுவோம். 100 ml 600 கேலரி. 100 ml ஆயிலுக்கு 600 கேலரி. அப்போ நீ சாப்பிட்ற மீனையும் சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணுறதுக்கு பதில் இப்போ நான்லாம் வாழ்க்கையிலே அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றது இல்லை. நீ சிக்கன் எடுக்கிறோம், கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு அப்படியே அவனில் தூக்கி வச்சு 12 நிமிஷத்தில் எடுத்தோம்னா அழகாக வெந்து அழகாக ஜம்முன்னு வந்துடுது. ஃபிஷ்ஷை தூக்கி வைக்கிறோம், 10 நிமிஷத்தில் அவனில் வெளியே வந்துடுது, முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன் எண்ணெயை சேர்க்கணும்?
உடனே என்ன சொல்லுவாங்க, எண்ணெயில் வறுத்தா சார் டேஸ்ட் எப்படிம்பாங்க. அப்போ நாக்கை வெட்டணும். இப்போ ஒன்று இப்படி போகணும், இல்லைனா அப்படி போகணும். இது இந்த எண்ணெயில் வறுத்து சாப்பிட்ற ஐட்டம் நீ எங்கே எண்ணெயில் அதிகம் சாப்பிட்றாங்க பாரு, சவுத் இந்தியா தான். ஓகே. இங்கே தான் அதிகப்படியான எண்ணெய் 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 எண்ணெய். வீட்டில் எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டோம்னாலே உடம்புனோட இதே நல்லாக ஆரம்பிச்சிடும்டாம்மா. எண்ணெய் வாங்கி சேர்த்து வச்சோம் அப்படின்னாலே உடம்பு போச்சு. சரியா? இது இந்த எண்ணெயோட சொல்லும்போது நெய், நிறைய பேர் நெய்யை ஊற்றி சாப்பிட்றாங்க. நிறையா ஹோட்டலில் டால்டா வச்சு செய்கிறாங்க. நிறையா ஹோட்டலில் மாட்டினோட கொழுப்பை மாத்திரம் வாங்குறாங்க. அதை மாத்திரம் குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடுறாங்க டேஸ்ட்டுக்கு. நம்ம ஆள் அதெல்லாம் பார்க்குறதில்ல, குழம்பு ஊற்றி அடிக்க வேண்டியது. இது பூரா மாட்டினோட கொழுப்பு பூரா அப்படியே ஃபுல் ஃபேட்டுமா, சேச்சுரேட்டட் ஃபேட். அப்போ உடம்பெல்லாம் வம்பா போயிடும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது இருக்கிறதுல பெஸ்ட்டு. அதுலேயே எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நம்ம எதுக்குமே எண்ணெய் வேண்டியதில்லை. நீ சப்பாத்தி போடுறோம், சப்பாத்தி தூக்கி அவனில் வச்சுன்னா அழகாக வெந்து வெளியே வந்துடுது 2 minutes. சிக்கனை மேலே வைக்கிறோம் 12 நிமிஷம், மீனை உள்ளே வைக்கிறோம் 10 நிமிஷம். அப்படியே அதே மாதிரி இருக்கும்டாம்மா. நீ உன்னோட மசாலா எல்லாம் தடவிட்டு நீ அப்படி வச்சு எடுத்துப்பாரு, உன்னோட டயட் பேட்டர்ன் அப்படியே நீ மாற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அரிசியை மாற்றணும், மெயின் அரிசியை விட்டுறணும், எண்ணெயை விட்டுறணும். விட்டுட்டாலே பாதி க்யூர் ஆயிரும். இது லாங் டேர்மில் தின்ன ஸ்லிம்மாக ஜம்முன்னு இருப்போம், பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம், எல்லாருக்கும் ப்ரெசன்டபுளாக இருப்போம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்போம். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்களேன். குறைச்சிருக்கீங்க மேம். ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்க. கேளுங்க, என்ன சந்தேகம்? முகத்துல பாத்தீங்கன்னா கருவலி இருக்குங்க மேம். என்ன ரீசன் தெரியல, கருவலி போக மாட்டேங்குது. அது தரிசனமா தான் கேட்கணும். உன் வயசு என்னம்மா? ஹலோ, உன் வயசு என்னம்மா? 26 சார். கல்யாணம் ஆயிட்டாமா? இல்லைங்க சார். சரிம்மா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுமா. பொதுவாக கருவளையம் வந்தால் எல்லாரும் நினைக்கிறது சிந்தனை, இல்லை ராத்திரி பூரா சினிமா பார்க்குறேன், ராத்திரி பூரா டிவி பார்க்குறேன், கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்கேன், அதனால் வருதுன்னு. அது அப்படி இல்லை. ரத்த ஓட்டம் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கருப்பு வந்துடும். பொதுவாகவே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கண்ணை சுற்றி இருக்கிற இடத்துல சதை கிடையாது, அது ஒரு ஓட்டை. அதுக்கு கீழே லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ, அதாவது நம்ம தேன் அடை மாதிரி டிஷ்யூ, அது கேப்பாக இருக்கும். அப்போ ரத்தம் அதில் நிற்காது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வர்றது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 90% நாட் க்யூரபிள். ஓரளவுக்கு கருப்பை குறைச்சிக்கலாம், கருப்பை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. எப்படியெல்லாம் குறைக்கலாம்? ஆயின்மெண்ட் GRM, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடலாம். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட் போட்டால் குறையும். 15 நாளில் குறைஞ்சா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. அப்புறம் வீக்லி 2 போடுங்க, அப்புறம் வீக்லி 1 போடுங்க. ரெகுலர் பண்ணுங்கள். இது ரெகுலர் பண்ணால் தான் கண்ட்ரோலாக இருக்கும். 1. 2வது, அதில் க்யூர் ஆகலை அப்படின்னா கெமிக்கல் பீலிங் பண்ணலாம். இது ஒரு 30 to 40% பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கெமிக்கல் பீலிங்லேயும் சரியாக வரல அப்படின்னா லேசர் பண்ணால் பெர்மனெண்ட்டாக கம்ப்ளீட்டாக போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் 40% தான். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்ணை பொறுத்த வரைக்கும், கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலபிள் தான், கம்ப்ளீட் க்யூரபிள் இல்லை. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் செல்வம் பேசுறேன் மேம். என் பேர் ஆஷா. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், எனக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கு. சரிம்மா. டாண்ட்ரஃப் எப்படி இருக்குன்னா மேலே பார்த்தா தெரிய மாட்டேங்குது, பட் ஹேர்க்கு அடியில் இருக்குது, ஒரு ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கு. ஹேருக்கு அடியில்னா எப்படி? ஹேர் விழுந்ததுக்கப்புறம் அடியில் கீழே இருக்குதா? ஹேர் விழுந்துச்சுன்னா அதுக்கு அடியில் டாண்ட்ரஃப். அரிப்பு இருக்கா? அரிப்புலாம் இல்லை சார். அரிப்பே இல்லை? அரிப்பே இல்லை, பார்த்தாலும் டாண்ட்ரஃப் தெரியல. ஹேர் ஃபால் ஆச்சுன்னா அதுக்கு அடியில் மட்டும் டாண்ட்ரஃப் இருக்கு. அது டாண்ட்ரஃப் இல்லைம்மா, ரூட்டே அப்படி வெள்ளையாத்தாம்மா இருக்கும். ஹேர் ரூட்டே எடுத்தால் அப்படி வெள்ளையாக தான் இருக்கும். அம்மா, டாண்ட்ரஃப் வந்தால் பொதுவாக அரிப்பு வந்துடும். டாண்ட்ரஃப் அரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்தியாவிலே உனக்கு மாத்திரம் தான் அரிப்பு இல்லாத டாண்ட்ரஃப் வருது. சரியா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. அதாவது
லேடிஸுக்குரிய ஹேர் ஃபால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து பொடுகு. பொடுகு வந்து பெர்மனண்ட் ஹேர் ஃபால் இல்லைனாலும் டென்சிட்டியை குறைச்சிக்கிட்டே போயிடும். நம்ம பொடுகை க்யூர் பண்ணாமல் போயிட்டோம்னா இப்போ இந்த இது வந்து அந்த டோட்டல் டென்சிட்டி ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ முடி முன்னாடி இருந்துச்சோ அதை விட குறைஞ்சி போயிடும். ஒன்று. ரெண்டாவது தைராய்டு தான் மெயின். 90% வந்து லேடிஸுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா பார்க்க வேண்டியது தைராய்டு. மூணாவது பிசிஓடிங்கிறது நம்மளோட முட்டைப்பையில் கட்டி வர்றது. அப்போ முட்டைப்பையில் கட்டி வரும்போது இந்த கட்டியெல்லாம் மேலோட ஹார்மோன், அதாவது ஆம்பளையோட ஹார்மோனு கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது முடி உதறக்கூடியது. இது மூணாவது. நாலாவது நியூட்ரிஷனல். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அவங்களோட அயன்லாம் குறையும் போது, பீரியட்ஸ் போகிற அந்த பிளட் அதிகப்படியாகும்போது அதனால் வரக்கூடிய டெஃபிஷியன்சி. இப்போ இந்த 4 காரணம். பொடுகு அப்படிங்கிறது க்யூரபிள் இல்லை. பொடுகு ஒன்லி கண்ட்ரோலபிள். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்க போகிற வியாதி. எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஆயின்மெண்ட்டை வாரத்துக்கு 2 நாள் ரெகுலராக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரோல். நோ க்யூர். ஆயின்மெண்ட் பேர் ஃபியான்சி, FIANCY. இந்த ஆயின்மெண்ட்டை வாரத்துக்கு 2 நாள் போட்டால் கண்ட்ரோல், நோ க்யூர். தைராய்டை பார்த்துட்டு தைராய்டுக்குரிய மாத்திரைகள் போட ஆரம்பித்தாலே ஹேர் ஃபால் போயிடும். பிசிஓடி இருக்கான்னு பார்த்துட்டு பிசிஓடி க்யூர் பண்ணணும். பிசிஓடி க்யூர் பண்ணால் இன்வேரியபிளாக 90% ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிரும். நியூட்ரிஷனல் பொதுவாக அவங்களுக்கு டெஃபிஷியன்சி வர்றது அயன். இந்த அயன் டெஃபிஷியன்சிக்கு சோஃபர் இந்த மாத்திரையை காலையிலையும் நைட்டும் 3 months கண்டினியூ பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் நின்றோம். இதில் ஒரு சின்ன அடிஷன், பெப்டைட்ஸ் கொஞ்சம் ஹேருக்கு நியூட்ரிஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹேர்னோட இது வந்து டென்சிட்டி நல்லா கூடிரும். அந்த பெப்டைட்ஸ் வந்து சீக்ரோ சொல்யூஷன் டெய்லி நைட்டு போட்டுக்கிட்டே வந்தோம்னா டெய்லி காலையில் போட்டுக்கிட்டே வந்தோம்னா எண்ணெய்க்கு பதில் ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், டார்க் ஆயிரும், நல்லா வளரும். பொடுகு இல்லாதவங்க ஃபோலிக்ரோ. பொடுகு இருக்கிறவங்க ஃபோலிக்ரோ போட முடியாது, ஏன்னா ஃபோலிக்ரோவே பொடுகை கூட்டி விட்டுரும். பொடுகு இல்லை அப்படின்னா ஃபோலிக்ரோ சொல்யூஷனை டெய்லி நைட் படுக்க போகும்போது தலையில் தடவிக்கிட்டே வந்தோம்னா முடி நிறையா முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த அம்மா வந்து பொடுகு இல்லைன்னு சொல்கிறாங்க, அரிப்பும் இல்லைங்கிறாங்க. அதனால் ஃபோலிக்ரோ நைட்டு, காலையில் சீக்ரோ இதை ரெகுலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அயன் சப்ளிமெண்ட் பண்ணுமா, தைராய்டு இருக்கான்னு பாருமா, பிசிஓடி இருக்கான்னு பாருமா, அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுமா. நன்றிம்மா டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு வந்து நாமளே சில ஐடியாஸ்லாம் யோசிச்சு செய்வோம். சுட தண்ணியில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம், கொள்ளு வந்து சாப்பிடலாம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே உடல் எடை குறைப்பதற்கு உதவி செய்யுமா? அதாவது நான் உன்ட்ட சொன்னேன், டயட் தான் 70%, 20% எக்ஸசைஸ். டயட்டில் தேனில் என்ன நல்ல எஃபெக்ட்னா லைப்போலைட்டிக், ஃபேட்டை வந்து குறைக்கக்கூடியது. எலுமிச்சம்பழம் நீ ஒன்றும் இல்லை, கையில் எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சோம்னா எண்ணெயெல்லாம் போயிடும். ஹோட்டலில் வந்து அந்த வாட்டர் வாஷ்லேயே ஒரு எலுமிச்சம்பழத்தை தந்துடுறாங்க, போட்டு புழிஞ்சிக்கலாம். இது வந்து பொதுவாகவுமே ஃபேட்டை குறைக்கக்கூடிய ஐட்டம். அதுக்காக நான் ஃபேட்டை நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு தேனை குடிச்சிக்கிட்டேன், எலுமிச்சம்பழத்தை குடிச்சிக்கிட்டேன், கொல்லை குடிச்சிக்கிட்டேன், குதிரை மாதிரி ஆயிடுவேன். இது வந்து ஜென்ரலாக நார்மலாக காலையில் தேன் குடிக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று குட் கேலரி. தேன் வந்து நல்ல சுகர், சுத்தமான சுகர் ஒன்று. ரெண்டாவது லைப்போலைட்டிக். மூணாவது தேனுக்கு வந்து புண்ணை வந்து ஆற்றுறதுக்குரிய இதுவும் இருக்குது. அப்போ வயிறு புண்ணே வராதுடாமா, அல்சரே வராது. தினம் காலையில் தேன் குடிக்கிறவங்களுக்கு அல்சரே வராது ஒன்று. ரெண்டாவது ஃபேட்டை வந்து குறைக்கக்கூடிய ஐட்டம்.
மூணாவது நல்ல கேலரி. அதுக்காக நான் தேனை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு 7 இட்லி 8 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு சுற்றுவேன்னா அதுவும் செய்யக்கூடாது. இது ஒன்று. இதில் எல்லாம் பேசிக்கலாக எப்படி பார்த்தோம்னா தைராய்டு இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்களையாவது 100% க்யூர் பண்ணி வெயிட்டை குறைச்சிடலாண்டாம்மா. தைராய்டு இருக்கிறவங்க 100% ஃபெயிலியர் தான்மா இதில் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம்னா. என்னென்னா இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி 500 கேலரி சாப்பாட்டில் குறைங்க, 500 கேலரி நடங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் செஞ்சாலும் தைராய்டில் ஈஸியாக சரியாவதில்லை. தைராய்டு இருக்கிறவங்க அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கணும் எல்லாத்துலேயுமே. ஏன்னா தைராய்டில் ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி உடம்புல குறைஞ்சிரும். அதாவது சாப்பாடை எரிக்கக்கூடிய தன்மை தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு குறைஞ்சி போயிடும். அப்போ சாப்பிட்ற எல்லாம் கேலரியாக தான் போகும். பர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா கறி இன்ஜின், கறியை போட்டால் கறியை எரிக்கணும், கறியை எரிக்காமல் வச்சிருச்சுன்னா பூராமே கேலரி. இந்த இன்ஜினில் வந்து அந்த ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி தைராய்டில் குறைஞ்சிரும். அப்போ பேசல் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சி போயிடும். பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு தினம் 10 தடவை சாப்பிடுவாங்க, இம்புட்டூண்டாக இருப்பாங்க. கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க, குண்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, அவனுக்கு அதிகமாக இருக்குது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ தைராய்டு இருக்கிறவங்க மெனக்கெடணும். பிசிஓடி இருக்கிறவங்க அந்த பிசிஓடி இருந்தால் அதுக்குரிய மருந்து போட ஆரம்பிச்சோன்னே குறைஞ்சிரும். இது எல்லாமே நம்ம டயட்டு, நம்ம டிசீஸை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறதுமா. இப்போ நம்ம உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கா, ஒரு தைராய்டு செக்கப் பண்ணிடணும். லேடிஸ் வந்து பிசிஓடி இருக்கான்னு பார்த்துடணும். ஜென்ட்ஸ் வந்து தைராய்டு மாத்திரம் பார்த்தா போதும். லேடிஸ் வந்து தைராய்டும் பிசிஓடியும் பார்க்கணும். ரெண்டும் இல்லை, டயட்டை இறுக்கி பிடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதுலேயே என்னால் குறைக்க முடியல சார் அப்படின்னா டாக்டரோட ஹெல்ப் 10%. அது என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அதுக்கு ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்க தம்பி. மார்னிங் டாக்டர். சொல்லுங்க தம்பி. டாக்டர் செம்மையாக பண்ணுறீங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ தம்பி. கேட்கும் போதே ஒரு ப்ரொஃபஸர் கூட வந்து நீங்கள் சொல்ல அப்படி நாங்கள் கேட்டுக்கிற மாதிரி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு தம்பி. வாழ்க்கையிலே தடவையா ஒரு ஆம்பளை வந்து இதை சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி உண்மையாக சொல்லிருக்கு என்ன டாக்டர், ஆம்பளை பொம்பளை சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஆக்சுவலி குழந்தைக்கு விளம்பரத்துலேருந்து பேர் சிவான்ட்டு. சொல்லுங்க. குழந்தைக்கு வந்து அந்த கட்டியா வருது டாக்டர், நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. வயசு என்ன குழந்தைக்கு? வயசு என்ன குழந்தைக்கு? வந்து குழந்தைக்கு 7 வயசு ஆகுது டாக்டர். ஒவ்வொரு வருஷமும் இந்த வெயில் காலங்களுக்கு வருதா? இல்ல இப்பதான் இந்த இயர் தான் வந்திருக்கு டாக்டர். கட்டியா வருது, வலிக்குதா? வலிக்குது, கொஞ்சம் நல்லா வீங்க இருக்கு, கொஞ்சம் பிளட் கொஞ்சம் வருது. சரி, இது ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இது வந்து இம்பட்டைகோ பொதுவாக முகத்தில் வரலாம், கை காலில். பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்று கிளைமேட்னால் வரலாம், இல்லை ஸ்கூலில் மண்ணில் விளையாடுற பிள்ளைங்களுக்கு மண்ணில் விளையாட இந்த கிருமி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிருமி வந்து பொதுவாக 2 வகை. ஒரு கிருமி வந்து நம்ம உடம்போடு இருக்கிற கிருமி, ஒரு கிருமி வந்து வெளியேருந்து வரக்கூடிய கிருமி. சின்ன பிள்ளைங்கள எல்லாருக்கும் பாதிக்கப்படுறது தான். உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ வந்திருக்கோம், எனக்கு நான் சின்ன வயசில் இருந்தப்போ வந்திருக்கோம், எல்லாருக்கும் வரும், ஒன்றுமில்லை. நான் ஒரு ஆயின்மெண்ட் மாத்திரம் சொல்கிறேன், ஆர்எம் ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் காலையிலையும் நைட்டும் போட்டிங்கன்னா போயிடும். டேப்லெட் கூட தேவையில்லை, பட் ரெகுலர் பண்ணணும். என்னென்னா போயிடும், திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போடணும் அதே இடத்துல. 1 2 திரும்ப வர்றதுக்கு என்றைக்குனாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வயசுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். திரும்ப வந்தால் இந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சென்னை அம்ஜக்கரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு காலையில தூங்கி எழுந்து வந்த உடனே உடம்புல அப்படியே ஊறுது டாக்டர். எது ஊறுதுமா? ஊறி என்ன ஆகுது, இந்த தொடையில இருந்து இந்த முட்டிக்கு கீழே மடிப்புல வந்து அப்படியே கெண்டா குட்டி குட்டியா இட்லி சுட்டா மாதிரி ஆயிடுது. அப்புறமா பாத்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே ஊறி ரெட் ஆயிடுது. சில சமயத்துல என்ன ஆகுது, இந்த வாய்க்கிட்ட போய் அப்படியே பல்ல கடிச்சா அந்த ஊறுது. அப்படி கடிக்கும் போது என்ன ஆகுது, உதடெல்லாம் அப்படியே ஸ்வெல் ஆயிடுது. எதுக்கு பல்ல கடிக்கிற? இல்ல அது வந்து என்ன சொல்றது, ஊறுதுல, அதனால பல்ல கடிக்க இல்ல அப்படின்னு பண்ணாலே அது வந்து வீங்கிடுது உதடெல்லாம்.
நீ என்ன சினிமா கதை எழுதலாமேம்மா, நல்லா அழகா சொல்றியம்மா. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. சரிங்க சார். இது வந்து என்னன்னா இல்ல என்ன இன்னொரு ப்ராப்ளமா, இந்த புருவம் எல்லாம் அப்படியே இதுவாகுது, மூக்கு கிட்ட வந்து அந்த துவாரத்துல வந்து அப்படியே அந்த ஊறுது எனக்கு. ஊருமா, கவலைப்படாதம்மா. வாழ்க்கையில இன்மமே சொரிதாம்மா. சொரிய சொரிய இன்பம். நான் சார் ஏமா உண்மையை சொல்றேம்மா, சொரிய சொரிய இன்பம், சொரிஞ்ச பின் துன்பம். அது அப்புறம் சொல்றேன். இந்த டிசீஸுக்கு பேரு அட்ரிகாரியா. அட்ரிகாரியா வந்து ஒன்று சாப்பாட்டில் அலர்ஜி, இல்லைன்னா நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களில் அலர்ஜி. ஏன்னா இட்லி சுட்ட மாதிரி வர்றது, வடை சுட்ட மாதிரி வர்றது, இது எல்லாமே இந்த அட்ரிகாரியோனோட ப்ராப்ளம். என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் சாப்பாடு பிடிக்கல, தேங்காய் பிடிக்கல, தேங்காவை சாப்பிட்றோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற ஒரு அணு உடஞ்சி போய் அதிலிருந்து வர்ற ஒரு உபப்பொருள் உடம்பை பூரா வீக்கமாக்கும். அதாவது உடம்புல நமக்கு இது ஒத்துக்கலைன்னு சொல்லுது. இப்போ இதே இது இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்குறோம், மாத்திரை ஒத்துக்கல அப்படின்னா இதே மாதிரி தடிப்பாக வரலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் ஒத்துக்கல அப்படின்னா காட்டன்னால் வரலாம். நம்ம சாப்பிட்ற பொருள்னால் வரலாம். நம்ம உபயோகப்படுத்துகிற பெர்ஃப்யூம்னால் வரலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் ஒரு பேஷண்ட் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் அலர்ஜி வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாரமாகவே டெய்லி வருது சார், நைட்டு தான் வருது அப்படின்னாங்க. அந்த நைட்டு என்னப்பா செய்கிறீங்கன்னா மல்லிகைப்பூ அலர்ஜி வருது. அதனால் வரைக்கும் அவருக்கு வரல, ஃபஸ்ட் நைட்லேருந்து வருது. அப்போ நமக்கு என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணுமா. இதுக்கு நீ என்ன பண்ணணும், அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜியை 6 மாதம் விடணும். மாங்காய் அலர்ஜி, தேங்காய் அலர்ஜி, பட்டாணி அலர்ஜி 6 மாதத்துக்கு இதை கண்ணால் பார்க்கக்கூடாது. காட்டன் அலர்ஜி 6 மாதத்துக்கு காட்டன் ட்ரெஸ் போடக்கூடாது, காட்டன் தலானி உரம் இருக்கக்கூடாது, காட்டன் பெட்ஷீட் இருக்கக்கூடாது. 6 மாதம் அவாய்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு மாத்திரை போடணும். டேப்லெட் நேம் வந்து லீமாஸ் மாத்திரை டெய்லி நைட் 6 மாதம் கண்டினியூ பண்ணணும். 6 மாதம் கழித்து இந்த அலர்ஜியினோட இதை என்ன அலர்ஜியோ அதை ஒரு ஊசியில் எடுத்து உன்னோட அலர்ஜியை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றது. அதாவது பாம்புனோட விஷத்தை வச்சே முறிக்கிற மாதிரி தேங்காய் அலர்ஜியை தேங்காவை கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக. அப்போ இந்த மாதிரி பண்ணால் தான் நீ இதை விட்டு வெளியே வர முடியுமா. அலர்ஜி டெஸ்ட் பண்ணு, கண்டுபிடி, 6 மாதத்துக்கு அதை அவாய்ட் பண்ணு, 6 மாதத்துக்கு லீமாஸ் போடு, 6 மாதம் கழித்து டீசென்சிடைஸ் பண்ணு, நல்லாயிருவாடாமா. ஆனால் இந்த அட்ரிகாரியாவில் 60% 6 மாதத்தில் சரியாயிரும், 40% லைஃப் லாங் அப்படின்னா அந்த லீமாஸ் மாத்திரை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது வரவே செய்யாதுமா. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதை வந்து இதை நான் சும்மா கலாட்டாக்கு சொன்னோமா சொரிய இன்பம்னு. சொறி வந்தால் தான் தெரியும், சொறி வரலைன்னா தெரியாது பொதுவாக. பட் இது பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறது, ஸ்கின்னில் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் சும்மா அப்படின்றவாங்க. அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு. நீ இதை கண்டுபிடிச்சிட்டு சொல்லுமா, 100% வெளியே வந்துடுவேன். நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட்லலாம் பார்க்குறோம். அண்ட் சில லோஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதாவது 100க்கு 100 பொய்மா. நீ வந்து மெனக்கடாமல், நீ வந்து நாக்கை கட்டுப்படுத்தாமல், நீ எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒன்றுமே ஆகாது. ஓகே. தைராய்டு இருக்கிறவங்க அதுக்கு மாத்திரை போடணும், ரைட். பிசிஓடி இருக்கிறவங்க அதுக்கு மாத்திரை போடணும், ரைட். பட் இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு, இந்த ட்ரிங்க்கு, அந்த ட்ரிங்க்கு, ஸ்லிம்முக்கு போடுறேன், அதுக்கு போடுறேன், இதெல்லாம் கதையாக வருதில்லை. அதெல்லாம் என்னென்னா பேசிக்காக ஃபைபர். அதாவது ஃபைபரை நிறையா இந்த ஸ்லிம்முக்கு போடுற கேப்சியூல் இது எல்லாமே ஃபைபர் போடுறாங்க. இந்த ஃபைபர் என்ன செய்யண்டாமா, உள்ள வயிற்றுக்குள்ளே போனோடனே தண்ணியோடு சேர்ந்து நல்லா வீங்கிடும் புஷ்ஷுன்னு. அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கும். வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உனக்கு சாப்பிட்ற இது குறைஞ்சி போயிடும், பசி குறைஞ்சி போயிடும். அவ்வளோதானே ஒழிய நீ அதுக்காக அதையே சாப்பிட்டுக்கிட்டே லைஃப் லாங் ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. சாப்பிட்றத பற்றி தப்பு இல்லை, அது ஒன்றும் செய்யாது, சைடு எஃபெக்ட் இல்லை. பட் நிரந்தர தீர்வு அது இல்லை. நிரந்தர தீர்வு நம்ம சாப்பாடை குறைக்கணும். நம்ம வந்து அதுக்காக நீ பாரு, சாப்பாடை குறைக்கணுங்கிறதுக்காக உன்னோட டெய்லி கேலரி 1200க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நீ 2000 கேலரி உனக்கு தேவை, 800 கேலரி வரைக்கும் குறைக்கலாம். 1200 கண்டிப்பாக தேவை. டாக்டர், நீங்கள் மதியம் மீல் வந்து 1200 கேலரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம சவுத் இந்தியன் தாலி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அதை குறைக்கணும்னா அப்போ வேற என்ன? பாதி சாப்பிடு. ஆனால் ரைஸ் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு இல்லைம்மா. உன்னால் மாற்ற முடியும்னா நான் சொன்ன குதிரைவாளி தனே எல்லாத்துக்கும் மாறிடணும்டா. உன்னால் மாற்ற முடியல அப்படின்னா பாதியாக்கு எல்லாத்தையும்.
நீ இட்லியை ஒன்றாக்கு, சப்பாத்தியை ஒரு சப்பாத்தி சாப்பிடுன்னு சொல்லு, சவுத் இந்தியன் தாலியை பாதியாக்கு, ஹோட்டலில் இவ்வளோ வச்சுட்டாங்கிறக்கா அவ்வளோயும் சாப்பிட வேண்டியதில்லை, பாதியாக்கு, அதுலேயும் உன்னோட கேலரி குறைஞ்சி போயிருமே. அதாவது நான் என்ன சொல்கிறேம்மா, உனக்கு நாக்கு ருசி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த அரிசி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றத பாதியாக்கு. எக்ஸ்ட்ராவாக எதையும் சாப்பிடக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இதை திங்கிறேன், அதை பண்ணுறேன், இது இருக்கக்கூடாது. அப்படின்னா லோ கேலரிக்கு போயிடணும்டா. லோ கேலரிங்கிறது பாரு, நீ தக்காளியை வெட்டி வச்சுட்டு மேலே மிளகு வச்சு சாப்பிட்லாம். ஒரு தக்காளிக்கு 10லேருந்து 30 கேலரி, ஒரு வெள்ளரி பிஞ்சுக்கு 30 கேலரி, ஒரு கேரட்டுக்கு 30 கேலரி. இதெல்லாம் குட் ஃபுட். அப்படி போயிடணும். நீ வந்து சாப்பிட்றத கேரட்டை வெட்டி வைங்கம்மா சாப்பிட்றேன், வெள்ளரி பிஞ்சு வெட்டி வைங்க சாப்பிட்றேன், ஆப்பிளை வெட்டி வைங்க சாப்பிட்றேன், ஒரு ஆப்பிளுக்கு 90 கேலரி. இதை விட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன், உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க லைஃப்பில் உருளைக்கிழங்கு மாதிரியே போயிடுவாங்க, வீங்கிக்கிட்டே போக வேண்டியது. ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு 300 கேலரி. நீ பாரு, ஒரு உருளைக்கிழங்கு 300 கேலரி. அப்போ நீ பூரி சாப்பிட்றேன், பூரிக்கு நான் உருளைக்கிழங்க போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், மொத்தமும் கெட்டு போயிடும். ஏன்னா அவ்வளவும் கார்போஹைட்ரேட். பூமிக்கு கீழே விளையிற வேரில் வரக்கூடிய எல்லாமே கார்போஹைட்ரேட். பூமிக்கு மேலே முளைக்கிறதுல மேக்சிமம் கார்போஹைட்ரேட் வாழைப்பழம். ஓகே. அப்போ வாழைப்பழத்தையும் விடணும், இங்கிட்டு உருளைக்கிழங்கையும் விடணும். நிச்சயம். இன்னைக்கு அந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும், நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிற நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூம்மா. நேரில் இன்றைய நமது ஹலோ டாக்டரில் டாக்டர் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.